பிரெஞ்சு தேசத்தில் பருந்து வாழும் தமிழ் மக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இல்லங்களில் இருந்தவாறு எல்லோராலும் அறியப்பட்ட பச்சைமட்டை புத்தகமான நடைமுறை பிரெஞ்சின் ஆசிரியர் பிரகலாதனின் நேரடி கண்காணிப்பில் ஜூமினூடாக இணையவழி கல்வி. வணக்கம் எல்லோருக்கும். Bonjour à tous. Comment allez-vous? J'espère que vous allez bien. நாங்கள் சென்ற முறை அவ்வாறு பார்த்தோம். வசனங்கள் எவ்வாறு அமைப்பதென்று இப்போது உங்களுக்கு தெரியும். நீங்கள் வசனங்கள் இந்த வேர் அவ்வாறை வைத்துக்கொண்டு அமைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த வரிசையில் நாங்கள் இன்றைக்கு வினாவாக்கும் சொற்களை வச்சுக்கொண்டு வசனங்கள் அமைக்கிறது என்று சொல்லி பார்ப்போம். சரியா? அப்போ நாங்கள் முதல் படித்த நாங்கள் மோ இன்டரோகேட்டிவ் என்று சொல்லி படித்த நாங்கள் மோ என்றால் சொல், இன்டரோகேட்டிவ் என்றால் வினாவாக்குற சொற்கள் உங்களுக்கு தெரியும். பொதுவாக சொல்லுவேன் கி, கு, குவா, கொமோ, கொம்பியாம், பொக்குவா அப்படி என்றெல்லாம் சொற்கள் உங்களுக்கு தெரியும். சரி, அப்போ அந்த சொற்களை வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த வேர் வவ்வாறை வச்சுக்கொண்டு வசனங்களை அமைப்போம். சரியா? அப்போ அதில் முதலாவது வசனத்தை பாருங்கோ. கியா ஸ்டீலோ என்று சொல்லி கேட்குறேன். கி ஸ்டீலோ உங்களுக்கு தெரியும். கி என்று சொல்லி வந்தால் இல் அல்லது எல், அதுக்கு நாங்கள் இப்போ ஒருமையில் இருக்கிற அந்த வினை சொல்லத்தான் இதில் பாவிக்க வேண்டும். அப்போ கி என்று சொல்லித்தான் வரும். அப்போ கியா ஸ்டீலோ, அப்போ யார் ஒரு பேனை வச்சிருக்கிறது அல்ல யாரிடம் ஒரு பேனை உள்ளது என்று சொல்லி கேட்குறேன். கியா ஸ்டீலோ. சரி, அதே மாதிரி கியா தே லேத்ர், கியா தே லேத்ர் என்று சொல்லி கேட்குறேன். சரியா? அப்போ யாரிடம் கடிதங்கள் உள்ளன என்று சொல்லி கேட்குறேன். சரியா? ரைட். அப்போ பார்த்தீங்களா, அப்போ கி என்று சொல்லி கேட்குறேன். அதே மாதிரி கி நப்பாதிஸ்டிலோ, கி நப்பாதிஸ்டிலோ என்று சொல்லி கேட்குறேன். யாரிடம் பேனை இல்லை என்று சொல்லி கேட்குறேன். சரியா? அப்போ பார்த்தீங்களா, அப்போ கீயோட என்று சொல்லத்தான் நாங்கள் பயன்படுத்துவோம். அடுத்தது avec qui vous avez le rendez-vous என்று சொல்லி கேட்குறேன். Avec qui vous avez le rendez-vous? அப்போ நீங்கள் சொல்வீங்க j'ai rendez-vous avec docteur Kumaran. சரியா? j'ai rendez-vous avec docteur Kumaran என்று சொல்லி சொல்லுவீங்க. சரி, அப்போ உங்களுக்கு யாரோட rendez-vous இருக்கோ அதை நீங்கள் சொன்னீங்களா? சரி, அப்போ நீங்கள் பேங்குக்கு போனாலும் உங்களோட கொசையரோட rendez-vous. சரியா? ரைட். அது ப்ரிஃபெக்டருக்கு போனீங்கள் என்றால் rendez-vous அதை பற்றி நீங்கள் j'ai rendez-vous என்று சொல்லி போட்டு avec என்று சொல்லி போட்டு சொல்லுங்க. சரியா? Quand vous avez le rendez-vous? சரி, quand vous avez le rendez-vous என்று சொல்லி கேட்குறேன். அப்போ காண்டா எப்போது உங்களுக்கு நிச்சயிக்கப்பட்ட சந்திப்பு என்று சொல்லி கேட்குறேன். சரி, அப்போ சொல்லுவீங்க j'ai rendez-vous à 9h, j'ai rendez-vous à 9h என்று சொல்லி எப்போது என்று வருது. அல்லாட்டி à quelle heure vous avez rendez-vous என்று சொல்லியும் கேட்கலாம். சரியா? à quelle heure il a le cours de français? சரி, à quelle heure il a le cours de français என்று சொல்லி கேட்குறேன். சரி, அப்போ cours de français ஃப்ரெஞ்சு வகுப்பு. அப்போ ஃப்ரெஞ்சு வகுப்பு எத்தனை மணிக்கு என்று சொல்லி அவனுக்கு ஃப்ரெஞ்சு வகுப்பு எத்தனை மணிக்கு உள்ளது என்று சொல்லி கேட்குறேன். சரி, அப்போ அதுக்கு பதில் சொல்லுங்க. il a le cours de français à என்று சொல்லி போட்டு எத்தனை மணி என்று சொல்லுங்க. il a le cours de français à 9h. சரியா? பிறகு இந்த கெஸ்கு என்று சொல்ல போட்டு இப்போ வசனம் அமைப்போம். qu'est-ce que vous savez comme papier என்று சொல்லி கேட்குறாரு. சரி, அப்போ என்ன மாதிரியான விசா உங்கள்கிட்ட இருக்குது, அதாவது நீங்கள் இங்கே ஃப்ரான்ஸில் தங்குறதுக்கான என்ன மாதிரியான பேப்பர், சரி, வதிவிட அட்டை வச்சிருக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்குறதுக்கு qu'est-ce que vous savez comme papier என்று சொல்லி கேட்குறார். சரியா? பொதுவாக இந்த கொம் என்று இருக்குது. கொம் என்று சொன்னால் போல என்ற அர்த்தத்தை குறிக்குது. பொதுவாக பாருங்க, கொம் வு என்று சொன்னால் உங்களை போல என்ற அர்த்தத்தில் வருகிறது. ஆனால் நான் சொன்ன வசனத்தில் என்ன மாதிரியான என்ற அர்த்தத்தில் வருது. இன்னொரு வசனமும் பார்ப்போம் அதே மாதிரி. qu'est-ce que vous savez comme loisir? சரி, qu'est-ce que vous savez comme loisir? loisir என்று சொன்னால் பொழுதுபோக்கு. அப்போ என்ன மாதிரியான பொழுதுபோக்குகள் நீங்கள் வச்சிருக்கிறீர்கள், நீங்கள் செய்கிறீர்கள் என்றது. சரி, அப்போ நேஷனலி போனாலும் சில நேரம் இந்த loisir என்று சொல்லு கேட்பினம் qu'est-ce que tu as என்று சொல்லி கேட்பினம். சரியா? qu'est-ce que tu as என்று சொல்லி சந்தோஷமாக போகிறீங்க அல்லது முகம் வாடிக்கொண்டு போகிறீங்க. அப்போ உனக்கு என்ன என்று சொல்லி கேட்போம். என்ன அப்போ அதுக்கு நாங்கள் ஃப்ரெஞ்சில் என்னென்னு கேட்போம், qu'est-ce que tu as என்று சொல்லி கேட்போம்.
அவனுக்கு என்ன என்று சொல்லி கேட்டால் கெஸ்கிலா என்று சொல்லி கேட்போம். சரியா? ரைட். அப்போ அதில் பார்த்தீங்க கெஸ்கு என்று சொல்லி போட்டு அவ்வாறு தான் பாவிக்கிறோம். பிறகு உங்களுக்கு தெரியும் நேரம் கேட்கறதுக்கு வந்து சரி. அப்போ என்னென்னு கேட்பீங்க? எஸ்கு உசவேலர் என்னென்னு கேட்பீங்க? எஸ்கு உசவேலர் என்று கேட்பீங்க. இல்லாட்டி அவேவுலர் என்று சொல்லி கேட்பீங்கள் என்ன? அப்போ நேரம் கேட்கறதுக்கும் நாங்கள் இந்த அவ்வாறு தான் பாவிக்கிறோம். எஸ்கிலாம் பாஸ்போர்ட் எஸ்கிலாம் பாஸ்போர்ட் என்று கேட்குறேன். சரி. அப்போ அவன் ஒரு பாஸ்போர்ட் வைத்திருக்கிறானா, கடை வச்சுக்கிட்டு வைத்திருக்கிறானா என்று சொல்லி கேட்குறேன். ரைட். அப்போ ஒரு ஆளுடைய உடமையை கேட்கறதுக்கும் நாங்கள் இந்த அவ்வாறு பாவிக்கிறோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது le besoin. besoin என்று சொன்னால் தேவை என்று குறிக்கும். அப்போ எனக்கு தேவை என்னன்னு சொல்வீங்க? j'ai besoin என்று சொல்வீங்க. j'ai besoin என்று சொல்வீங்க. எனக்கு தேவை இல்லை என்று சொன்னால் je n'ai pas besoin என்று சொல்வீங்க. je n'ai pas besoin என்று சொல்வீங்க. சரியா? இந்த besoin என்ற சொல்லு வந்து நான் அதோட வந்து இன்னொரு சொல்லு போடேக்க நீங்கள் எப்பொழுதும் வந்து இடையில ஒரு து என்று சொல்ல போட்டு சொல்லுவோம். அப்போ உதாரணமாக சொல்ல போனால் எனக்கு உங்களை தேவையா இருக்குது என்று சொல்லி கேட்குறேன். அப்போ என்னென்னு சொல்லுவேன்? j'ai besoin de vous என்னென்னு சொல்லுவேன்? j'ai besoin de vous எனக்கு உங்களுடைய உதவி தேவையா இருக்குது. j'ai besoin de votre aide. சரி. j'ai besoin de votre aide என்று சொல்லி சொல்லுவேன். சரி. அப்போ besoinோட து போட்டு அதாவது அங்கால ஒரு பேர் சொல்லு வரைக்க நீங்கள் எப்பொழுதும் து என்று சொல்லி போட்டு சொல்லுங்க. இதில் வந்து பேர் சுட்டு பாவிக்கக்கூடாது. அப்போ சொல்லுங்க. அப்போ அவனுக்கு பணம் தேவையா இருக்குது. அப்போ என்னென்னு சொல்லுவீங்க? இல்லா besoin d'argent என்னென்னு சொல்லுவீங்க? இல்லா besoin d'argent. அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது இந்த besoinோட சரியா து வருகுது. அங்கால ஒரு வினைச்சொல்லு வரைக்கும் இடையில ஒரு து என்று சொல்ல போட்டுத்தான் நீங்கள் பாவிக்க வேண்டும். j'ai besoin de prendre un rendez-vous. சரி. j'ai besoin de prendre un rendez-vous. j'ai besoin de parler français. சரியா? பிரெஞ்சு கதைக்க வேண்டிய தேவை எனக்கு இருக்குது. சரியா? ரைட். அப்போ அப்படியெல்லாம் சொல்லேக்க வந்து நீங்கள் இந்த besoinோட து போட்டு அங்கால வினைச்சொல் உருமாறாமல் அப்படியே போட வேணும். அதே மாதிரி இந்த வேர்பு அவ்வாறோட வந்து நாங்கள் ஒரு வினைச்சொல்லு போடுறோம் இடையில வந்து ஒரு ஆ போட்டு சொல்ல வேணும். சரியா? இப்போ உதாரணமாக பாருங்க. நான் சாப்பிடுவதற்கு ஒரு ஆப்பிள் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்ல போகிறேன். சரி. அப்போ முதல்ல சொல்கிறோம் நான் வச்சிருக்கிறேன், நான் ஒரு ஆப்பிள் வச்சிருக்கிறேன் என்று சொல்லி. அப்போ j'ai une pomme என்னன்னு சொல்லுவீங்க? j'ai une pomme என்னத்துக்கு? சாப்பிட்றதுக்கு. அப்போ à manger. சரி. அப்போ j'ai une pomme à manger. சரி. அப்படித்தான் நீங்கள் வசனங்கள் அமைக்க வேணும். சரியா? இன்னொரு வசனம் பார்ப்போம். j'ai un cadeau à donner என்னன்னு சொல்லுவீங்க? j'ai un cadeau à donner. சரி. அப்போ நான் கொடுப்பதற்கு ஒரு அன்பளிப்பு வைத்திருக்கிறேன். அப்போ பார்த்தீங்களா? அப்படி அவ்வாறோட அங்கால ஒரு பேர் சொல்லு பிறகு இன்னொரு வினை சொல்லு போடுறீங்களா இடையில ஒரு ஆ போட்டு நீங்கள் சொல்ல வேணும். ரைட். அப்போ இது வேர் அவ்வாறோட வருது. இந்த அவ்வாறு வந்து இலியா என்ற இதுலேயும் வருகுது. என்ன நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ இதுலேயும் வந்து இல் ஆ என்று வருது. இடைக்குள்ள ஒரு ஈக்ரேக் வருது. இலியா என்று சொன்னால் அங்கே என்ற அர்த்தத்தை குறிக்குது அல்லது இருக்கிறது என்று சொல்லி சொல்றதுக்கு நாங்கள் இந்த இலியா என்று சொல்ல பாவிப்போம். சரியா? அப்போ இந்த இலியா என்ற சொல்லு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சொற்றொடர். இதை வச்சுக்கொண்டே நீங்கள் வந்து கணக்க வசனங்கள் அமைக்கலாம், சொல்லலாம். ரைட். அப்போ உதாரணமாக பாருங்க. ஒரு கார் நிற்குது என்று சொல்லி சொல்ல போறேன். அப்போ என்னன்னு சொல்லுவேன்? இலியா une voiture என்னன்னு சொல்லுவேன்? இலியா une voiture. இனி சொல்ல போறேன். வீட்டுக்கு முன்னால ஒரு அழகான கார் நிற்குது. அப்போ என்னன்னு சொல்லுவேன்? இலியா une அழகான என்றால் பெல், கார் வந்து பெண்பால் என்றபடியால பெல் என்று சொல்ல பாவிக்கிறேன். அப்போ இலியா une belle voiture devant la maison. Il y a une belle voiture devant la maison. ஒரு பஸ் நிற்குது என்று சொல்லி சொல்கிறேன். அப்போ பாருங்க. அப்போ என்னன்னு சொல்லுங்க? il y a un bus. சரி. இப்போ பார்த்தீங்களா? ரொம்ப சுகமாக இருக்குது. அப்போ இதான் ஒன்று இருக்கிறேன் சொல்லி சொல்கிறதுக்கு il y a என்று சொல்ல பாவிங்க. ரைட். நான் என்ன சொல்ல போகிறேன்? பாக்கெட்டுக்குள்ள இனிப்புகள் இருக்கின்றன என்று சொல்லி சொல்கிறேன். பாக்கெட்டுக்குள்ள இனிப்புகள் இருக்கின்றன. அப்போ என்னன்னு சொல்வேன்? il y a des bonbons dans la poche. சரி. il y a des bonbons dans la poche என்று சொல்லி சொல்கிறோம். சரி. ஆனால் கதை கேட்க வந்து நாங்கள் இந்த இல்லையும் விட்டுட்டு
கதைப்பம் இயா என்று சொல்லி சொல்லுவோம். இலியாவை இயா என்று சொல்லுவோம். இயா தி பொம்போன் dans la poche. அப்போ இந்த இல்ல விட்டுட்டு கதைப்பியல். இனி சொல்ல போகிறேன், நிறைய ஜனமாக இருக்குது என்று சொல்லி சொல்லுவீங்க. சரி, அல்ல மக்கள் கூட்டமாக இருக்குது என்று சொல்லியிருக்க இயா beaucoup de monde. il y a beaucoup de monde என்று சொல்லி சொல்லுவீங்கள். என்ன அதே மாதிரி நீங்கள் வந்து காத்தா இருக்குது என்று சொல்லி சொல்ல போறீங்க. சரி, அப்போ என்னென்னு சொல்லுவீங்க? il y a du vent. என்னென்னு சொல்லுவீங்க? il y a du vent என்று சொல்லி சொல்லுவீங்க. ரைட். அதே மாதிரி il y a du brouillard. il y a du brouillard என்று சொல்லி சொல்லுவீங்க. புகாரா இருக்கு என்று சொன்னால் il y a du brouillard என்று சொல்லுவீங்க. நீங்கள் வானிலையை சொல்றதுக்கும் இந்த இலியா என்று சொல்ல பாவிக்கலாம். சோறு இருக்குது என்று சொல்லு. அப்போ என்னென்னு சொல்லுவீங்க? il y a du riz. உங்களுக்கு நாங்கள் முதல் படித்த நாங்கள் எண்ண முடியாத சொற்கள் தெரியும். ரைட். அப்போ அதுக்கு து என்று சொல்ல போட்டு பாவிப்போம். அப்போ சோறு இருக்குதுண்டா என்னன்னு சொல்லுவோம்? il y a du riz என்று சொல்லி. சரியா? அப்போ il y a assez de riz pour tout le monde. il y a assez de riz pour tout le monde. assez என்று சொல்லு இடையில செருகிறன் பாருங்க. அப்போ assez என்று சொன்னால் போதுமான என்றதை குறிக்குது. இப்படி இந்த பொக்கு assez peu சரியா இப்படியான சொற்களோட இன்னொரு சொல்லு போடைக்கு நீங்கள் இடையில ஒரு து என்று சொல்ல பாவிக்கிறீங்க. பார்த்தீங்களா? assez de riz என்று சொல்லினீங்கள். ஆனால் வந்து இந்த து போடையக்க வந்து பேர் சுட்டோன்னு போடக்கூடாது. assez de riz என்று சொல்லி பாவிப்பீர்கள். இனி சொல்ல போறேன், சோறு இல்லை என்று சொல்லி. அப்போ என்னன்னு சொல்லுவேன்? il n'y a pas de riz. என்னன்னு சொல்லுவேன்? il n'y a pas de riz. il n'y a pas de riz என்று சொல்லி. சோறு முடிஞ்சு போச்சுது என்று சொல்லி சொல்ல போகிறோம். சரி, அது சோறு இருந்தது ஆனால் இப்போ முடிஞ்சு போச்சுது. அப்போ என்னன்னு சொல்வேன்? il n'y a plus de riz. என்னன்னு சொல்வேன்? il n'y a plus de riz. அப்போ இந்த நேவோட புழு என்று சொல்லி வந்தால் இருந்தது முடிஞ்சது என்று சொல்றதுக்கு பாய்ப்பு. அப்போ il y a plus de riz. இனி சொல்ல போகிறோம் பாருங்க, ஒரு ஆள் நிற்கிறார் என்று சொல்லி சொல்கிறேன். அப்போ அதை ஃப்ரெஞ்சில் எப்படி சொல்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். il y a une personne. என்னன்னு சொல்லுவீங்க? il y a une personne. ஒரு ஆள் நிற்கிறார் என்றால் il y a une personne. சரி, இதை வந்து நீங்கள் il y a quelqu'un என்று சொல்லியும் நீங்கள் சொல்லலாம். வந்து யார் ஒரு ஆள் நிற்கிறான் என்று சொல்றதுக்கு il y a quelqu'un என்று சொல்லலாம். இல்லை il y a une personne என்று சொல்லி சொல்லலாம். இனி சொல்ல போகிறேன் பாருங்க, சமையல் அறைக்குள்ள யாரையும் நிற்கிறான் என்று சொல்லி சொல்கிறேன். இல்லை சமையல் அறைக்குள்ள ஒரு ஆள் நிற்குது என்று அப்படி வரைக்க il y a quelqu'un dans la cuisine. சரி, அப்போ என்னன்னு சொன்னீங்க? il y a quelqu'un dans la cuisine. ரைட். அதே மாதிரி இனி சொல்ல போகிறேன், ஏதோ இருக்குது என்று சொன்னால் என்னன்னு சொல்லுவீங்க? il y a quelque chose. il y a quelque chose. ஏதோ இருக்குது. அப்போ நான் இனி சொல்ல போகிறேன் பாருங்க, மேசை மீது ஏதோ இருக்குது. அப்போ என்னன்னு சொல்லுவேன்? il y a quelque chose sur la table. il y a quelque chose sur la table. அடுத்ததாக வந்து எல்லாம் இருக்குது என்று சொல்லி சொல்ல போகிறோம். அதை ஃப்ரெஞ்சில் என்னன்னு சொல்லுவீங்க? il y a tout. என்னன்னு சொல்லுவீங்க? il y a tout என்று சொல்லுவீங்க. இனி சொல்ல போகிறேன், ஒன்றுமே இல்லை என்று சொல்லி சொல்லுவேன். அப்போ என்னன்னு சொல்லுவீங்க? il n'y a rien. என்னன்னு சொல்லுவீங்க? il n'y a rien. இல்லை விட்டுட்டு சொல்லுங்க il y a rien. சரி, இல்லையும் நேவையும் விட்டுட்டு சொல்லுங்க il y a rien. il y a rien என்று சொன்னால் ஒன்றுமே இல்லை என்றதை குறிக்குது. சரி, il y a rien dans le sac. அப்போ பேக்குக்குள்ள ஒன்றுமே இல்லை. பார்த்தீங்களா? இவ்வளவு சுலபமாக நாங்கள் வந்து ஃப்ரெஞ்சு பேசலாம், ஃப்ரெஞ்சு எழுதலாம். சரியா? அப்போ பார்த்தீங்களா, நாங்கள் வந்து வேர் பவ்வாரை வச்சுக்கொண்டு நிறைய வசனங்கள் அமைச்சிருக்கிறோம். அப்போ இந்த வேர் பவ்வார் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வினைச்சொல்லு, உதவி வினைச்சொல்லாகவும் நாங்கள் பாவிப்போம். இறந்த காலத்திலே இதை நாங்கள் இந்த வினைச்சொல்ல பயன்படுத்துவோம். இந்த பாடத்துடன் வேர்பு அவ்வாறு முடிவடைகிறது. நாங்கள் மீண்டும் இன்னொரு வினைச்சொல்லுடன் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். இந்த பாடம் பற்றிய உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். பிடித்திருந்தால்
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் பிரகலாதன். Au revoir, à la prochaine.